ஓம் சாந்தி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு பேச்சுலர் சமையல், பேச்சுலர் எப்படி சமைச்சு சாப்பிட்றோங்கிறத நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம். நான் இந்த சமையலில் பார்த்தீங்கன்னா, இது கரான்னு சொல்லுவாங்க சவுதி அரேபியா நாட்டில். இந்த பரங்கிக்காய், அதாவது பரங்கிக்காய் தான் சிறிய அளவில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பரங்கிக்காயை தான் நான் இன்னைக்கு வெங்காயம் சேர்க்காமல் நான் சமைத்து காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நான் கொஞ்சம் இங்கே அதிகமாக தான் ஊற்றி சாப்பிடுவோம். எண்ணெய் ஊற்றியாச்சு, உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராம்பு, பட்டை இதையும் சேர்த்துக்கோங்க. முதல்ல கடுகும், அதுக்கு பிறகு பட்டை, கிராம்பு இதுலேயும் சேர்த்து கொள்ளுங்கள். அடுத்தது மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, மிளகாய், வரமிளகாய் இதை அனைத்தும் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். எல்லாம் படிப்படியாக சேர்த்துக்கோங்க. போகல இப்போ நறுக்கி வச்சுருக்க அந்த பரங்கிக்காய், பொடியாக நறுக்கி வச்சுருக்க அந்த பரங்கிக்காயை சேர்த்துக்கோங்க. நறுக்கி வைத்திய பரங்கிக்காயை சேர்த்து நல்லா கிண்டுங்க. நல்லா எண்ணெயிலே வணங்கும் அளவுக்கு நல்லா கிண்டுங்க. இதை கூட நம்ம தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவில் இதுதான் பாக்கெட்லேயே கிடைக்கிற தக்காளி பேஸ்ட்டு. தக்காளி இல்லாத நேரங்களில் இந்த டொமேட்டோ பேஸ்ட்டை நம்ம பயன்படுத்திக்கலாம். சவுதியா நாட்டிலே எடுத்து வந்த நல்லெண்ணெய். அந்த நல்லெண்ணெய் நாட்டிலேருந்து எடுத்து வந்த நல்லெண்ணெய் தான். இந்த நல்லெண்ணெயும் சேர்த்துக்கோங்க. அது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அதனால் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட சிறிதளவு நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன். சிறிதளவு நெய் சேர்த்துக்கோங்க. சிறிதளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் மிளகாய்த்தூள் மசாலா தூள் சேர்த்துக்குவேன். ஆனால் மிளகாய்த்தூள் தனியாக நான் சேர்த்துக்கொள்வதில்லை. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், சிறிதளவு மஞ்சத்தூள் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூட பார்த்தீங்கன்னா இது விஜய் மசாலா பொடி. இது கூட பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இஞ்சி பவுடரும் சேர்த்துக்குவேன். இஞ்சி உடலுக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இதோடைய இஞ்சி பொடியாக செய்யப்பட்டு அது கடைகளில் விற்கிது. நான் இதை இஞ்சி பொடியை சிறிதளவு சேர்த்துக்குவேன் என்னுடைய சமையலில். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இஞ்சி நான் இஞ்சி பொடி எல்லா உணவுகள்லையுமே நான் சேர்த்து சாப்பிடுவேன். நல்லா சேர்த்து நல்லா கிண்டுங்க. இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான மசாலா, அதாவது மசாலா பொடி கொஞ்சம் சிறிதளவு சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துக்குவேன். தேவையான அளவு நீர் சேர்த்துக்கோங்க. ஓம் சாந்தி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய பேச்சுலர் குழம்பு தயாராகிவிட்டது. நீங்கள் சமைக்கும் போது கண்டிப்பாக இறைவனுடைய நினைவில் இருங்க. நான் இந்த பதிவு போட்டிருந்தாலும் இறைவனுடைய நினைவில் இருந்து தான் நான் இதை சமைத்தேன். அதனால் கண்டிப்பாக இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்முடைய சாம்பாரும். சிலர் சமைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதற்கு காரணம் அவங்களுடைய தூய்மையான எண்ணங்களின் காரணமாகத்தான் நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம இறைவனுடைய நினைவிலிருந்து கண்டிப்பாக சமைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தயாராகிடுச்சு. பேச்சுலர் குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் இல்லாமல் சமைக்கப்பட்ட சாம்பார்
குழம்பு. அதனால் நீங்களும் வந்து சமைச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் BK குரு தமிழ் முரளி. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ்.